திரியும் காற்றோடு அகல் விசும்பு திணிந்தமண் கிடந்த கடல் எரியும் தீயோடு இருசுடர் தெய்வம் மற்றும் முற்றுமாய் கரிய மேனியன் செய்ய தாமரை கண்ணன் கண்ணன் விண்ணோர் இறை சுரியும் பல் கருங்குஞ்சி எங்கள் சுடர்முடி அண்ணல் தோற்றமே என்று பாடுகிறார். காண்பவர்களின் 3 விதமான துன்பங்களும் தீரும்படி களைப்பை போக்கவல்ல கருத்த திருமேனி அழகு உடையவன் கண்ணன் எம்பெருமான். அதற்கு சேரும் விதத்திலே சிவந்த தாமரை போன்றுள்ளதும் உள்ளத்தில் கொண்ட வாத்சல்யமானது, அதாவது கண்ணை மறைக்கின்ற தாய்ப்பாசம் வெளிப்படும் விதமாக திருக்கண்களையும் கொண்டவன். அடியவர்கள் தாங்கள் விருப்பம் போல் ஏவி காரியம் கொள்வதற்கு ஏற்றபடி உள்ளவன். எளியவனாய் உள்ள அதே சமயத்திலே நித்திய சூரிகளே தேடி வந்து போற்றும்படியாக உள்ள மேன்மையையும் கொண்டவன். சுருண்டும் அலகு அலகுகளாக எண்ணிக்கொள்ளலாம்படி உள்ளதும் காண்பவர்கள் கண்களுக்கு மை தீட்டுவது போன்ற குளிர்ந்து உள்ளதும் ஆகிய கேசத்தையும் கொண்டவன். தான் அனைத்தையும் முதலிலிருந்தே ஆள்பவன் என்று மறைமுகமாக வெளிப்படுத்தும்படி ஒளி பொருந்திய கிரீடத்தை அணிந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் சுவாமியாக உள்ள அந்த கிருஷ்ணனுடைய திரு அவதாரம் என்பது எப்படி இருக்கும் என்றால், எப்போதும் அலைந்தபடி உள்ள காற்று, பறந்து விரிந்துள்ள ஆகாயம், கடினமான பூமி, கரையை கடக்காமல் உள்ள சமுத்திரம், மேல் நோக்கி மட்டுமே எரியும் அக்னி, சூரிய சந்திரர்கள், அனைத்து தேவதைகள், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என அனைத்தையும் தனது சரீரமாக கொண்டு இந்த செல்வங்களெல்லாம் தனது திருமேனியில் எப்போதும் விளங்கும்படி பிறக்கிறான் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.